Hello mommies, இன்னைக்கு நம்ம சேனல்ல 6 மாசத்துல இருந்து இருக்க குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கு போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இம்யூனிட்டி அதிகமாகிறதுக்கு ஒரு சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அயன் டிஃபிஷியன்சியே வராது. அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில பேபிஸ் வந்து வெயிட் கெயின் ஆகாம ரொம்ப ஒல்லியாவே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும் பிளஸ் வெயிட் கெயினும் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து வீடியோ பாருங்க. அப்பதான் நிறைய மாமிஸ்க்கு இது ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது அவிச்சது தான். ஒரு 5-6 விசில் குக்கரில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட 2 பேரிச்சம்பழம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதையும் கொட்டை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இதை இப்போ நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். நல்லா பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பியூரேயும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் டேட்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பியூரே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. குவிக்காகவே ரெடியும் பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களோட வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.